இந்த அரியன் எப்படி பிரியும் பார்த்தீங்கன்னா அரி, இந்த ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈ கூட்டல் ஏன்னு பிரியும். ஸோ ஈன்றது உடன்படுமை சந்தி, ஏன்னா தன்மை ஒருமை மட்டும் விகுதி. அரியன்னா எனக்கு தெரியாது. ஸோ தெரிய வேண்டிய ஒரு விஷயம் எனக்கு தெரியாதுன்றதை நம்ம எப்படி சொல்கிறோம்? எதிர்மறை. ஸோ இதில் இடைநிலை பார்த்தீங்கன்னா காணும். அப்போ எதிர்மறை இடைநிலை உங்களுக்கு தெரியுது, ஆனால் இங்கே எழுத்து இல்லை. அப்போ இங்கே என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை பார்த்தீங்கன்னா அல் ஆ ஏ, இது இந்த 4 எழுத்துக்கள் தான் பார்த்தீங்கன்னா எதிர்மறை இடைநிலை. ஆ மட்டும்தான் எதிர்மறை இடைநிலை. ஸோ அதனால் இங்கே ஈ வந்துடுச்சு. அடுத்தது இந்த ஏனுக்கு முன்னாடி இடைநிலை குறிக்கிறதுக்காக ஆ வருது, ப்ளஸ் ஏன். அறின்றது பகுதி, ஈ வந்தாலே உடம்படுமை சந்தி, உடம்படுமை சந்தி. ஆன்றது எதிர்மறை இடைநிலை, இங்கே இல்லை, அதாவது இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் போயிடுச்சு. அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா புணர்ந்து கெட்டது. ஸோ எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது.